ஹாய் கைஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம டைப் கன்வர்ஷன்னா என்ன? அப்புறம் பைத்தான்ல எப்படி டைப் கன்வர்ஷன் பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் கன்வர்ஷன்னா என்னன்னா, இப்போ டைப்ன்றது என்ன? நம்ம பைத்தான் புரோகிராம்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸ என்னென்ன டைப்ல ஸ்டோர் பண்றோம்? இன்ட்டா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த டேட்டா டைப். ஒரு டேட்டாவ என்ன டைப்ல ஸ்டோர் பண்றோமோ, அது டேட்டா டைப்ன்னு சொல்லுவோம். ஸோ கன்வர்ஷன்ங்கிறபோது அந்த டைப்ப நம்மளுக்கு தேவையான மாதிரி கன்வெர்ட் பண்றது தான் கன்வர்ஷன். ஸோ ஒரு வேரியபிளுடைய டேட்டா டைப்ப டிஃபரண்ட் ஃபார்ம்ஸுக்கு கன்வெர்ட் பண்றது தான் டைப் கன்வர்ஷன். ஸோ பைத்தான் ப்ரோகிராம்ல அது ஏன் யூஸ் பண்றோம்? எப்படி யூஸ் பண்றோன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பைத்தான் ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகுறப்போ, நம்மளுக்கு யூசர் கிட்ட இருந்து எந்த இன்புட் வந்தாலும் அத வந்து பைத்தான் வந்து ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும்னு நம்ம முன்னாடி வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு அடிஷன் ப்ரோகிராம் பண்றேன், ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்றேன் அப்படின்னா, அந்த இடத்துல யூசர் வந்து ஒரு இன்புட்ட ஸ்ட்ரிங்கா தந்தாங்கன்னா, என்னால கால்குலேஷன் ப்ராசஸ்ல பண்ண முடியாது. இதே நான் வந்து ஒரு ஏஜ்ன்னு ஒரு இன்புட் கேட்கிறேன். அந்த இடத்துல அ யூசர் வந்து ஒரு நேம் குடுத்திருந்தாங்க, ஒரு டெக்ஸ்ட் இன்புட்ட குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அத வந்து என்னால ஏஜா எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல யூசர் குடுக்குற இன்புட்ட எனக்கு தேவையான டைப்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்ட் வேணும்னா, யூசர் குடுக்குற இன்புட்ட இன்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்காக, எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வேணும்னா, யூசர் குடுக்குற இன்புட்ட ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்காக, ஸோ இந்த மாதிரி டைப்ப வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக தான் டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ஒரு இன்புட் குடுப்பாங்க. அது டிஃபால்ட்டா யூசர் குடுக்குற இன்புட் வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டா என்ன ஆகும்னா, ஸ்ட்ரிங் டைப்ல தான் ஸ்டோர் ஆகும். இப்ப நான் ஒரு அடிஷன் பண்றேன் அப்படின்னா, அங்க யூசர் வந்து 10 + 20ன்னு குடுக்குறாங்க. இந்த 10 அப்புறம் 20ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் ஆகும். நான் வந்து ஒரு இன்புட் டேட்டா டைப்ப டிஃபைன் பண்ணாதப்போ. நான் டிஃபைன் பண்ணாம அ டிஃபால்ட்டா இன்புட் வாங்குறப்போ எனக்கு வந்து பைத்தான்ல அது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் சேவ் ஆகும். ஸோ அப்படி பண்றப்ப நான் 2 ஸ்ட்ரிங்க ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா, அது வந்து கன்கேட்டனேஷன் ப்ராசஸா தான் ஆகும். அடிஷன் ஆவாது. ஸோ இந்த கன்கேட்டனேஷன் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம அடுத்த அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ கன்கேட்டனேஷன் ஆகும். அடிஷன் ஆவாது. ஸோ பேசிக்கா என்னன்னா, அது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்குமே தவிர, ஒரு நம்பரா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவா அது கன்சிடர் ஆவாது. ஸோ இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு வந்து டைப் கன்வர்ஷன் வந்து யூஸ் ஆகும். இப்ப நான் யூசர் கிட்ட இருந்து வாங்குன அந்த ஸ்ட்ரிங் இன்புட்ட நான் வந்து ஒரு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, யூசர் குடுக்குற இன்புட்ட இன்ட்ன்ற கீவேர்ட் வச்சு நான் டைப் கன்வர்ஷன் பண்ண போறேன். அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்க இன்புட் எனக்கு இன்டிஜரா மாறி எனக்கு அவுட்புட் வந்து குடுக்கும். ஒருவேள அந்த யூசர் வந்து நான் இன்டிஜர் இன்புட்டுக்கு பதிலா வேற ஏதாவது நேமோ, இல்ல ஒரு டெக்ஸ்ட்டோ வந்து எனக்கு இன்புட்டா குடுத்துருந்தாங்கன்னா, அது வந்து இன்வாலிட் இன்புட்டா கன்சிடர் ஆகும். எனக்கு அவுட்புட் வராது. எரர் வரும். ஸோ அந்த எரர ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம வந்து டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேல்யூ வந்து இன்வாலிட் இன்புட்டா இருந்துச்சுன்னா, அது வந்து என்னவா இருக்குன்னா, வேல்யூ எரரா இருக்கும். அதாவது நான் நியூமெரிக்கல் வேல்யூவா இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். மேபி ஒரு ஃப்ளோட்டா இருக்கலாம். இல்ல வேற டேட்டா டைப் அந்த மாதிரி. அதான் ஒரு வேற டேட்டா டைப்பா இருக்கலாம். இல்ல அவங்க குடுத்திருக்க வேரியபிளுக்கு மேட்ச் ஆகாத வேல்யூஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம்ன்ற வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஆனா எனக்கு வேற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அது வந்து அன்டிஃபைன்ட் வேரியபிள்ஸ். ஸோ டிஃபைன் பண்ணாத வேரியபிளுக்கு அவங்க இன்புட் குடுத்துருக்காங்க. ஸோ இப்படித்தான் பைத்தான்ல டைப் கன்வர்ஷன் ஒர்க் ஆகுது. இப்போ அத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்னோட பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, பேசிக்கா நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு ஒரு சிம்பிள் அடிஷன் பண்ணலாம். அந்த அடிஷன்ல எப்படி டைப் கன்வர்ஷன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடிஷனுக்கு நம்மளுக்கு 2 இன்புட் தேவை. ஏ அண்ட் பின்னு. ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். இன்புட் எப்படி வாங்குறதுன்னா, இன்புட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி இன்புட் வாங்கிக்கிறோம். ஸோ என்டர் நம்பர் 1. ஸோ அடுத்து பின்னு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம்.
ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் டைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். ஸோ என்டர் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு அடிஷன் ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள எடுத்துக்கலாம். ஸோ சி ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. ஸோ பிரிண்ட் ஏ பிளஸ் பி. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஏ, பி அப்படிங்கிற 2 இன்புட்ட வாங்கி அத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். அது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் கன்வர்ஷன் டாட் பி ஒன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, இன்புட் கேட்குது என்டர் நம்பர் 1ன்னு. நான் ஒரு நம்பர் 2ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் நம்பர் 2 வந்து 5. ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஏ பிளஸ் பின்னு குடுக்குறப்போ, இந்த 2 அண்ட் 5 வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் ஆகுது. ஸோ எனக்கு 25 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டைப் கன்வர்ஷன் பண்ண போறேன். அது எப்படி பண்றதுன்னா, இப்ப எனக்கு என்ன வேணும்னா, இப்ப எனக்கு ஏன்ற அந்த ஸ்ட்ரிங் இன்புட் வந்து எனக்கு இன்டிஜரா கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இன்ட்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் ஆஃப் ஏ அப்புறம் பி ஈக்குவல் டூ இன்ட் ஆஃப் பி. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அந்த ஏவும் பியும் ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஆனா நான் குடுக்குற டைப் கன்வர்ஷனால இன்டிஜரா மாறும். இங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவா வேணும் அப்படின்னா, நீங்க எஸ்டிஆர்ன்னு குடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டா வேணும் அப்படின்னா, ஃப்ளோட்ன்னு குடுத்துக்கலாம். எனக்கு இன்டிஜர் வேல்யூ வேணுன்றதுனால நான் ஒரு இன்ட்ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம ஏ பிளஸ் பிய பிரிண்ட் பண்ணலாம். ஏ பிளஸ் பி. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 என்டர் பண்ண சொல்லி கேட்குது. 10 குடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் 2 20. ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா ஆட் ஆகுது. ஸோ 10, 20 அதாவது 1020ன்னு குடுக்குது. அடுத்து நான் வந்து டைப் கன்வர்ஷன் பண்ணதுனால எனக்கு 30 அப்படின்னு குடுக்குது. இத நான் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ எடுத்துக்கிறேன். இந்த இன்ட்ட வந்து நான் ஃப்ளோட்டா எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளோட்ன்னா ஒண்ணும் இல்ல. டெசிமல் வேல்யூஸ தான் நம்ம வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே 10 அப்புறம் 20 நான் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா 30.0 அப்படின்னு ஒரு டெசிமல் வேல்யூல எனக்கு ரிசல்ட்டா குடுக்குது. இதே இந்த இப்போ நான் ஒரு வேல்யூ குடுத்துக்கிறேன். இப்போ சி ஈக்குவல் டூ நான் ஒரு இன்டிஜர் வேல்யூ குடுத்துக்கிறேன். 13ன்னு. அந்த 30ய நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, சரி ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ குடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்டிஜர் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சி ஈக்குவல் டூ ஒரு ஏபிசி அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஸோ என்ன எரர்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ட்ரைன்டு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரை இத பத்தியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண ட்ரை பண்றேன்னா, இந்த ஏபிசி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்க வந்து இன்டிஜரா மாத்துறதுக்காக நான் ட்ரை பண்றேன். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம அவுட்புட்ல பார்க்கலாம். இன்ட் ஆஃப் சி. ஸோ எனக்கு எரர் காட்டுது.
நான் வந்து இந்த ட்ரை எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கணும். ஸோ ரன் பண்ணுறேன். அப்புறம் 10, 20 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா, இப்போ நம்ம D = C இருக்கு இல்லையா? இது வந்து என்னன்னா, இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்ட்டா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோட்ட ஒரு டெசிமல் வேல்யூவ நம்ம வந்து இன்டிஜரா அந்த டெசிமல் வேல்யூவ நீக்கிட்டு ஒரு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு ஸ்ட்ரிங்க வந்து நம்ம ஒரு இன்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ப்ரோகிராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரோகிராம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர இன்புட்டா குடுக்குறோம். அடுத்து B அப்படிங்கிற 2வது நம்பர இன்புட்டா குடுக்குறோம். அடுத்து என்ன ஆகுதுன்னா, நம்ம A+B அப்படின்றத பிரிண்ட் பண்றோம். ஸோ இந்த A+B என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்குது. அதனால அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா தான் வரும். இப்போ எனக்கு அந்த அடிஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்றேன், ஏவ வந்து இன்ட்டா டைப் கன்வெர்ஸ் பண்றேன். பியையும் நான் டைப் கன்வெர்ஸ் பண்றேன். ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா, அது டைப் கன்வெர்ட் ஆனோனே எனக்கு வந்து அங்க அடிஷன் ப்ராசஸ் நடக்குது. அடுத்து நான் ஒரு ஸ்ட்ரிங்க வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றதுக்காக, நான் வந்து C = ABCன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு எரர் வந்துச்சு. ஏன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்க வந்து இன்டிஜரா நம்மளால மாத்த முடியாது. அதனால நம்மளுக்கு வந்து எரர் காமிச்சுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு இன்ட்ட ஃப்ளோட்டா மாத்தலாம். ஒரு ஸ்ட்ரிங்க ஒரு இன்டிஜர வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரிங்க இன்டிஜரா மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி டைப் கன்வர்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.